ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாரீ ட்ராப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வித்தின் 5 மினிட்ஸில் எப்படி நம்மளால் பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக கட்ட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சைடில் அசிங்கமாக தெரியாமல் தொப்பை பெருசாக தெரியாமல் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்கிறது அப்படிங்கிற ட்ரிக் அண்ட் டிப்ஸ்லாம் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை டக்கின் பண்ணும்போது ஃபார் பிகினர்ஸ், இப்போ தான் நியூவாக இருக்கீங்க, சாரீ கட்ட நியூ அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி டக்கின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உருவுற மாதிரி வராது, உங்களுக்கு அந்த ஃபீலும் இருக்காது. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டக்கின் பண்ணிக்கலாம். நான் ஒரு தடவை டக்கின் பண்ணிக்கிருக்கேன். இது வந்து சுருக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயே இருந்தாலும் சரி பேக்லேயே இருந்தாலும் சரி எந்த ஒரு சுருக்கமுமே இல்லாமல் டக்கின் பண்ணுங்கள். அப்படி சுருக்கம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஹிப்பில், அதாவது இந்த எண்டுலேயும் வந்து நல்லா சுருக்கம்லாம் வந்து ஒரு ஓரமாக இழுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 2 சைட்லேயும் சொருவிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஃப்ளீட் எடுக்கும்போது ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும். நான் இப்போ சொருகிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி 2 சைடுமே கீழே தொங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து 2 சைடு இடுப்பில் வந்து நம்ம டக்கின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்மளை ப்ரெஸ்ட்டுக்கு சைஸுக்கு கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு சின்னதாகவும் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவும் எடுக்கிறேன். இது எதுக்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுக்க போகிறது வந்து நம்ம என்ன சைஸில் வேணால் எடுத்துக்கலாம். நிறைய ஃப்ளீட் வைக்கணும்னா வச்சுக்கலாம். எனக்கு வந்து நிறைய ஃப்ளீட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஓரளவுக்கு நார்மல் சைஸ்லேயே நான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நான் ஒரு தடவை அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படிங்கிறதுனால நம்ம சம்டைம் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து நம்மளோட நெயிலும் நம்ம விரல் தான் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து அயன் பேக் ஷேப். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த சாரீலாம் கட்டி எனக்கு வந்து 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்மளோட கை விரல்கள் தான் நம்மளுக்கு அயன் பாக்ஸே. அப்படிங்கும்போது நம்ம உருவிட்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சேஃப்டி பின் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளோட யாருமே ஹெல்ப் பண்ணாமல் நம்மளே வந்து சூப்பராக சாரியை பர்ஃபெக்டாக கட்டி முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துக்குள்ளார. இப்போ வந்து என்னோடய கழுத்தில் வச்சு நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கையாலே இந்த மாதிரி பண்ணி கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கலாம். இப்போ நான் கீழேவே விட்டாலுமே வந்து அந்த நம்ம மடிப்பு எடுத்தோம் இல்லையா, அது அப்படியே இருக்கும். இப்போ நான் வந்து ஷோல்டரில் போட்டு எனக்கு என்ன எவ்வளோ கீழே வரைக்கும் வேணுமா எந்த வரைக்கும் வேணுமான்னு பார்த்துட்டு அகைன் ஒரு தடவை இடுப்பை சுற்றி கீழே வச்சு பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சேஃப்டி பின் போட்டாலுமே வந்து சாரீ கட்டி முடிச்சோன்னே கீழே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குட்டையாக இருக்க மாதிரி இருக்கும். முந்தானி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்ப குட்டையாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு ஒரு தடவை இடுப்பை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து என்னோடய பிரெஸ்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா நெகத்தாலே இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நல்லா கையிலே வச்சு அந்த நல்லா மடிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இடுப்போடு சுற்றிக்கலாம். அதை சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோம்னா இப்போ நம்ம சொருகி இருக்கோம் இல்லையா, இப்போ எடுத்து விட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து நல்லா பிடிச்சி இழுத்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நம்ம இப்போது சேஃப்டி பின் போட போகிறோம். நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து போடுறோம், இல்லைன்னா லூஸ் ஆயிரும். ஸோ அதுக்காக தான். அப்புறமா கொஞ்சம் அந்த மடிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நம்மளுக்கு மெயினே வந்து இந்த இடுப்பில் வந்து நல்லா டைட்டாக கொண்டு வந்து பண்ணுறது தான். இப்போ சேஃப்டி பின் அடுத்து அந்த பக்கத்துலேருந்தே நம்ம வந்து இந்த மாதிரி மடிப்பு எடுக்கக்கூடாது. ஒரு ஜான் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மடிப்பு எடுக்கணும். இது வந்து ரொம்ப குட்டி சேரீயாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளீட்டாக எடுங்க. அப்போ தான் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், அழகாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும், நடக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். எனக்கு நல்லா பெரிய சாரீ தான், அது மாதிரி குண்டாக இருக்கும், நம்ம வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுமே வந்து குட்டி குட்டியாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எனக்கு மேலே ஃப்ளீட் எப்படி எடுத்தனோ அதே அளவுக்கு எடுத்திருக்கேன். அது மாதிரி எண்டு வரைக்குமே இந்த மாதிரி ஃப்ளீட் எடுக்கக்கூடாது, இங்கே கீழே வந்து அசிங்கமாயிரும். அதனால் கொஞ்சம் லாஸ்ட்லேயும் விட்டுறணும். அதுக்கப்புறமா நான் வந்து பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துலையும் ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு சேஃப்டி பின் வந்து ஒரு 3 to 4 3 தான் வரும்னு நினைக்கிறேன். 3 தான் வரும், அதிகமாக வராது. உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்கெங்கே போடணுமோ போட்டுக்கலாம். பட் அதர்வைஸ் இதில் வந்து 3 to 4 வந்து பின்னு சேஃப்டி பின்னே போதும். இப்போ என்னோடய கழுத்தில் வச்சுட்டு நான் திருப்பி அந்த மடிப்பெல்லாம் வந்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி அந்த மடிப்பெல்லாம் வரணும் அப்படிங்கிறனால என் கை விரலாலே வந்து இந்த மாதிரி இழுத்து விட்டு நல்லா அம்மிக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு எல்லா மடிப்பையும் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து யாருமே நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு தேவையே கிடையாது, நம்மளே பண்ணிக்கலாம். ரொம்ப பட்டு சரியாக இருந்தாலும் சரி, சில்க் சரியாக இருந்தாலும் சரி, காட்டன் சரியாக இருந்தாலும் சரி, நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டக்கின் பண்ண போகிறோம். டக்கின் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சுட்டு அதுக்கப்புறம் டக்கின் பண்ணணும். டக்கின் பண்ணும்போது வந்து சுருக்கமாக இல்லாமல் நல்லா ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி உள்ள டக்கின் பண்ணணும். இல்லைனா வந்து அது தொப்பையாக இருக்கும். தொப்பை இருக்கிறவங்களுக்கு இன்னும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். ஸோ ஃப்ளாட்டாக வச்சதுக்கப்புறமா அடுக்கடுக்காக நம்ம செட் பண்ணி வச்சுட்டு
நான் ப்ளவுஸ் போடாதனால வந்து அந்த இடத்துல லாஸ்ட்டில் தான் பின்னு போடுவேன். இப்போது இந்த சைடு கொஞ்சம் பேலன்ஸ் நம்ம பின்னு போடும்போது கொஞ்சம் பேலன்ஸ் சாரீ விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த சைடு நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம டக்கின் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ்டையும் வந்து நல்லா இந்த மாதிரி மடிப்பு எடுத்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இங்கே சுருக்கமாக இருக்காது. சாரீலாம் கட்டி முடிச்சு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி சுருக்கமாக ஒரு மாதிரி மடிப்பாக இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து எனக்கு சைடில் வந்து அசிங்கமாக இருக்குது, கொஞ்சம் மடிப்பு எடுத்தாலும் சரி, நிறையா மடிப்பு எடுத்தாலும் சரி அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு சின்ன ஃப்ளீட்டை எடுத்துகிட்டு பெரிய ஃப்ளீட் ஒன்று எடுத்திருந்தோம் இல்லையா, அதை வந்து எடுத்து ப்ளவுஸோட அந்த இடுப்பில் அந்த துணியோட அந்த சாரியோட பின் பண்ணிட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக சூப்பராக ஆயிரும். இப்போ நான் ப்ளவுஸ் போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறமா வந்து எனக்கு எங்கே லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் பின் போட்டுக்கிறேன், சேஃப்டி பின் போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய அவுட்ஃபிட் முடிஞ்சிருச்சு. ஸோ 5 மினிட்ஸில் சூப்பராக பர்ஃபெக்டாக டக்குன்னு கட்டிடலாம். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே டக்குன்னு கச்சிதமாக நின்றுக்கும். இது வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம சாரீ அவுத்து போட்டாலும் அந்த மடிப்பு வந்து அப்படியே இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்படியே இருக்குது, நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் அப்படியே இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த சாரீயுமே ரொம்ப பிடிச்ச சாரீ, கட்டுனா அப்படியே நிற்கும். இப்போது சாரீ கட்டி ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் என்னோடய ஃபுல் வியூ. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இது நாங்கள் வந்து வெளியில் போயிட்டு வந்து அதுக்கப்புறமா நான் எடுத்தது. இந்த கட்டின மடிப்புலாம் பாருங்கள் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறவே இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.